ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் வதங்கின உடனே இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் தக்காளி கையில் பிசைஞ்சு விட்டு புளித்தண்ணி கலந்து மஞ்சத்தூள், மீன் குழம்பு தூள், உப்பு 3 கரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க விட்டுறணும். இதுக்கப்புறம் நல்லா கொதி எண்ணெய் பிரிஞ்சதும் தேங்காய் அரைச்சி அது கூட ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இதில் தேங்காய் நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்தளவு நல்லா கொதிக்க விட்டுறணும். இதில் நாங்கள் குழம்புல போட்ட மீன் சாப்பிட மாட்டோம், வறுத்த மீன் மட்டும்தான். ஸோ அதனால் நாங்கள் 3 மீனோட தலையை மட்டும் ஆட் பண்ணுறோம். மீன் தலையை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தலை குழம்புல கரைஞ்சிரும். ஸோ ஒரு 2-3 கொதி மட்டும் விட்டுட்டு அப்படி கப்புன்னு மூடி வச்சிடணும். பார்த்திங்கன்னா தெரியுதா மீன் குழம்புல எப்படி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு மீன் குழம்பு தூளோட ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதே போல் வேறு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.